ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இப்போ இங்கே இடத்துல டெட்டு படிக்கிறவங்க இருக்கிறீங்க, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கீங்க. ஸோ 3 பேரும் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு காமனாக ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காகவே 2 பேர் வந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் ஒய்பிஏ ஃபவுண்டர் மிஸ்டர் ஜான் கென்னடி சார். ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணி நம்ம வரவேற்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன், தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஏடிஎஸ்பி அடிஷ்னல் எஸ்பியாக கூடுதல் சூப்பரண்டாக சென்னை தலைமை அலுவலகத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கடவுள் அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறாரு. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஸோ அதை அவங்க நிற்கிறதையும் இருக்கிறதையும் நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அவ்வளோ உயர்ந்த இடத்துல கடவுள் அவங்களை உட்கார வச்சிருக்காரு. ஸோ அவங்களுடைய லைஃப்ல இருந்தும் ப்ளஸ் அவங்க எவ்வளோ பேர் இந்த ஒய்பிஏ மூலமா பாஸ் பண்ண வச்சிருக்காங்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே நமக்கு மோட்டிவேஷனலாக பேசுவாங்க. அடுத்தது நம்ம மத்தியில் இருக்கிறது ரமேஷ் ராமலிங்கம் சார். ஸோ அவங்களே நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். ஸோ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அலுவலகமான பிஎஃப் அலுவலகத்தில் அவங்க சூப்பரண்டாக என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் நமக்கு இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி, மொத்த ஸ்ட்ரென்த் இவ்வளவுதானா? இன்னைக்கு தீபாவளின்னு கொஞ்சம் கம்மியா இருக்காங்களா? கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, அப்படிதானே? சரி, ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும், சந்தோஷம். சரி, இதுல எத்தனை பேர் டெட்டுக்கு ரெடி பண்றீங்க? சரி, எத்தனை பேர் டிஆர்பி பிஜி போன வாரம் எழுதுனீங்க? 1 2 3 4 பேரா? 4 5 பேர். என்ன மேஜர்மா? ஹிஸ்டரி, மேக்ஸ், சுவாலஜி, வேற மேக்ஸ், தமிழ். வெரி குட். சரி, எப்படி இருந்தது? சைக்காலஜி எப்படி இருந்தது? பிரச்சனையா தானே, அது மட்டும் தானே டஃப். எடுத்த உடனே சைக்காலஜி டான்ட்டு மெயின் பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்களா சார்? வந்தது வராதுமா. சரியா? ஸோ என்னை பத்தி சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையான எல்லாம் இல்லை. ஸோ ரமேஷ் ராமலிங்கம், சீனியர் மெம்பர் ஒய்பிஏ அண்ட் சீனியர் செக்ரட்டரி, now working as employees provident fund organization as a section supervisor. அதாவது சூப்பரண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல சூப்பரண்ட்னு சொல்லுவாங்க, எங்க டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன் சூப்பர்வைசர் அப்படிம்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதலுக்காக ரொம்ப நேரம் வளவலன்னு எடுக்க மாட்டோம், ஏன்னா அடுத்தப்ப அண்ணன் பேச வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ஒய்பிஏல கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு 1000 பேர், சரியா, மோர் தென் 1000னா 1000 பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க, இல்லாத டிபார்ட்மெண்ட்லயும் இல்ல. அதுல எஸ்பெஷலி பேங்கிங்ல மட்டும் ஒரு அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது போக மீதி எல்லாத்துலயும் சேர்ந்து ஒரு 700க்கு மேல 1000 பேர் 1000 கிராஸ் பண்ணி த்ரூஅவுட் இந்தியா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, முன்னேற்று. நம்ம மட்டும் போனா போதாது, நம்மளை சார்ந்திருக்கிற நம்முடைய சமுதாயம், நம்முடைய நம்முடைய தோழர்கள் தோழிகள் அவங்களும் முன்னேறணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச ஒரு சின்ன எல்லா கிளாஸ்லயும் இது நான் கோட் பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, பாம்பேல பாத்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடலன்னா பாம்பே ஸ்தம்பிச்சு போயிடும். அங்க இங்க உள்ள பஸ் மாதிரி அங்க பஸ் இருக்கு, இருந்தாலும் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் மெயின். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பாம்பே எப்படி அப்படின்னு, இது எப்போன்னா அந்த பாம்பே ஒரு பிளாஸ்ட் ஆச்சு தெரியுமா, அட்டாக் நடந்ததுல, அப்போ ஒரு பாம்பே பத்தி ஒரு பெரிய ஆர்டிகிள் வந்துச்சு. அந்த பெரிய ஆர்டிகிள் 2 பேர் ட்ரெயினை பிடிக்க ஒரே வேகத்துல பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருப்பாங்களாம். ஒரே வேகத்துல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயினை பிடிச்சிருவாரு. அவருடைய ஒரு கை, ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கு, ரன்னிங்ல மெதுவா மூவ் ஆகுது. அவரோட இன்னொரு கை நம்ம கூட வந்த நம்மளுடைய சக பயணி, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத பயணி. நம்ம 2 பேரும் ஓடுறதுல அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டார். அவர் ஒரு கையை பிடிக்கிறார், இன்னொரு கைய அடுத்தது நான் மட்டும் ஓடல நீனும் சேர்ந்து வா அப்படின்னு வாங்குறாரு. இந்த இதைத்தான் ஒய்பிஏ இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் முன்னேறிட்டாரு, முன்னேறிட்டு அவர் பிடிச்ச அவர் பாட்டுக்கு போய் ஏறி இருக்கலாம்ல, அப்படித்தானே? அந்த ட்ரெயின்ல அவர் பாட்டுக்கு ஏறி இருக்கலாம், பின்னால நீ பிடிக்காம போகாது உன் திறமைன்னு விட்டு இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. இதுதான் மனித நேயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிகிள். அப்போ நான் சொல்றேன் 98ல பாம்பே பத்தி வந்த ஒரு பெரிய ஆர்டிகிள். ரொம்ப சிறப்பா அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்டையும் அந்த பிளாஸ்ட், பாம்பே பிளாஸ்ட் நடந்ததையும் சேர்த்து எழுதினாங்க. அதே மாதிரிதான் ஒய்பிஏல முன்னேறினவங்க அவங்க பாட்டுக்கு முன்னேறிட்டு நம்ம வேலையில வந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம்
இப்ப கனிஷ்டன் இங்க உட்கார்ந்து செய்யணும்ட்டு என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல திருச்செந்தூர்ல வேலை பார்க்கிறாரு. வாரத்துல 5 நாள் வேலை பார்த்துட்டு சனி ஞாயிறு வீட்டோட உட்கார்ந்து இருக்கலாமே. ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பேங்க் ஆபீசர். எவ்வளவு பிரஷர், எவ்வளவு பிரஷரான ஜாப்ங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கான். சரி, நம்மளால ஒரு 4 பேர் போயிட மாட்டாங்களா? இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இருந்து ஒரு 4 பேர் போயிட மாட்டாங்களா? அதைத்தான் ஒய்பிஏ செய்யுது. சரியா? அதைத்தான் ஒய்பிஏ எதிர்பார்க்கவும் செய்யுது. அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஒய்பிஏ அதைத்தான் எதிர்பார்க்கவும் செய்யுது. நம்ம பாட்டுக்கு வந்தோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், திரும்பி எட்டி பார்க்காம போயிடவும் கூடாது. சரியா? திரும்பி எட்டி பார்க்காம போயிடவும் கூடாது. திரும்ப வரணும், செய்யணும். ஏன்னா நாம இந்த சமுதாயத்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். நம்ம ஒருத்தர் தனியா முன்னேறல. நம்ம முன்னேறதுக்கு எத்தனையோ பேர் பின்னால இருந்து நம்மளுக்கு பேக் போனா இருந்திருக்காங்க. அப்ப அதே இது நம்ம திரும்பி கிவன் டு சொசைட்டி, சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். ரைட், இப்ப அதை விடுங்க. கம் டு டெட். சரியா? எத்தனை பேர் டெஸ்ட் போடுறீங்க? அருமையா நடத்திட்டு இருக்காரு கிளாஸ். வாரத்துல சண்டே தோறும் கிளாஸ் நடக்கு. அது போக ஆன்லைன் கிளாஸ் ஒரு 3 நாள் நடக்கு. எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? இருக்கிற அவ்வளவு பேரும் பாஸ் பண்ணிடலாம். பி ஹானஸ்டா கை தூக்குங்க. நான் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்றேன். பி ஹானஸ்டா, உண்மையா. ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. நான் கிளாஸுக்கு வந்த நாள்ல இருந்து நான் டெய்லி 1 hour, இங்க கிளாஸ் மட்டும் சொல்லல, 1 hour நான் டெய்லி ஸ்பெண்ட் பண்றேன். படிக்கவோ பிராக்டிஸ் பண்ணவோ. பி ஹானஸ்டா. 1 2 3 4 5 6 ஒரு 8 9 பேர். மத்தவங்க நான் என்னைக்கா இங்க வரும்போது மட்டும் பார்ப்பேன் சார். 2 நாள்ல, ஒரு நாள் வாரம்ல சார், வாரத்துல 3 நாள், 2 நாள் இடையில ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அன்னைக்கு மட்டும் நான் பாத்துக்கிடுவேன் சார். எனக்கு அது போதும். நான் டீச்சர், நான் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கேன். அந்த 10 பேர் மேட்ச் எனக்கு, 50 பேர் மேட்ச் எனக்கு நேரம் காணல. காரணம் சொன்னவன் கரையேறிய சரித்திரமே கிடையாது. சரியா? இது காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க பள்ளிக்கூடத்துல எழுதின 10th எக்ஸாமோ 12th எக்ஸாமோ டிகிரி எக்ஸாமோ கிடையாது. அங்க 3 மணி நேரம் டைம், யோசிச்சு எழுதலாம். சரியா? அதை தூக்கி போட்டணும். நம்ம அந்த பிள்ளைகளுக்கு தான் நம்ம பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கோம். ஆனா நம்ம எழுத போறது அது இல்ல. இங்க போட்டி தேர்வு, டைம் ஒரு முக்கியம், பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம ரொம்ப பேரு படிக்க மட்டும் செய்யறோம், பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். மிகப்பெரிய தவறு அதுதான். நீங்க பிராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா ஊதி தள்ளிடலாம். டெட் என்ன பொறுத்தவரை ஒண்ணும் கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதை விட டெட் ஈஸி. ரொம்ப கலோக்கியெல்லாம் பச்சையா சொல்லணும்னா சப்ப கொஸ்டின், அந்த அளவுக்கு தான் அது இருக்கு. 120 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் மட்டும்தான் நீங்க பார்க்காத கொஸ்டின். 90 கொஸ்டின் நீங்க டெய்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்ப நீங்க ஒழுங்கா அங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஒழுங்கா உங்களுக்கு 90 கொஸ்டின் தெரியும். அவ்வளவுதான் விஷயம். நம்மளை நம்பி ஒரு 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கல்ல, நம்மளை நம்பி ஒரு 40 பேரோ 60 பேரோ வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒழுங்காக கிளாஸ் எடுத்திருந்தா அந்த 90 கொஸ்டின் சென்டம் 90க்கு 90 அடிச்சிடலாம். ஏன்னா சைக்காலஜி மட்டும் தான் நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு நடத்த போறது கிடையாது. இங்கிலீஷ் நடத்துறீங்க, தமிழ் நடத்துறீங்க, கரெக்டா, மேக்ஸ் நடத்துறீங்க, சயின்ஸ் நடத்துறீங்க, சோசியல் சயின்ஸ் நடத்துறீங்க. சரி, இப்போ அதுல சிலர், சார் நான் பிஎட் படிச்சதோட சரி சார், வேலைக்கே போல சார், பிரைவேட் ஸ்கூல்ல கூட வேலைக்கு போல சார், இருக்கீங்களா? 1-2 பேர் இருப்பாங்க, வேலைக்கே போல சார். அப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும். உங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை மினிமம் 4 times பிராக்டிஸ் பண்ணணும். மினிமம். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு டேட்டை போட்டு அதை போடணும். அந்த கொஸ்டின் பேப்பரை கிறுக்கவே கூடாது, ஒரு டச் பண்ண கூடாது. இந்த இருக்குன்னு வைங்களேன், இந்த பேப்பர் இருக்குன்னு வைங்க, இதே மாதிரி ஆன்சர் ஷீட் ஒரு கொடுத்துருக்காரு, ஆன்சர் ஷீட் ரொம்ப ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிடணும். இது என்னுடைய மெத்தடு. உங்களுக்கு அடாப்ட் ஆனா யூஸ் பண்ணிக்காங்க, கண்டிப்பா அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. சரியா? ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டு வச்சுக்காங்க. இன்னைக்கு டேட் 19/10/2025 முதல் மாடல் டெஸ்ட் 1 போடுறேன். இந்த ஷேடிங் ஷீட்ல போடுறேன். 120 கொஸ்டின்ல இன்னைக்கு எனக்கு 60 மார்க் வந்திருக்கு. சரியா? 60 மார்க் வந்திருக்கு. அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் தூக்கி தனியா வச்சிடும்.
அதாவது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சரியா, 120 போட்டோம், 60 மார்க் வந்திருக்கு. அத இதெல்லாம் தப்பு என்னன்னு டிஸ்கஸ் பண்றோம். பண்ணிட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு தனியா தூக்கி போட்டோம் ஒரு மூலையில. கரெக்டா 10 நாள் கழிக்கணும். 1 2 3 4 10 டெஸ்ட் போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டிப்பா போடணும். 11வது நாள் இந்த 1வது டெஸ்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதே கொஸ்டின் பேப்பரை எடுக்கணும். எடுத்து இந்த ஷேடிங் ஷீட் மட்டும் புதுசு, அந்த பழைய ஷேடிங் ஷீட் எடுக்க கூடாது. அதை தனியா தூக்கி வச்சுட்டு அப்படியே திரும்ப போடணும். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணுமே செஞ்சிருக்க கூடாது, கிறுக்கி இருக்க கூட கூடாது, டிக்கும் பண்ண கூட ஒண்ணும் பண்ண கூடாது. அப்பதான் அந்த கொஸ்டின் பேப்பர் புதுசா இருக்கும். புரியுதா? திரும்ப போடணும். அப்ப அந்த மேல டேட்டு, இப்ப இன்னைக்கு 19ஆம் தேதி, 10 நாள் கழிச்சு 29/10 அப்படின்னு ஒரு டேட்டை போடும். 2வது ட்ரிப் அட்டன் பண்ணது. அப்ப அதுல மார்க் எவ்வளவு வருது? இந்த 60ங்கிறது அட்லீஸ்ட் 1 மார்க்காக கூடி இருக்கணும். ஏன்னா நீங்க பாத்துட்டீங்க, தப்பான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, மைண்ட்ல ஏத்தி இருக்கணும். புரியுதா? மைண்ட்ல ஏத்தி இருக்கணும். சரியா? 1 மார்க்காக கூடணும். சப்போஸ் 1 மார்க் குறையுது, 60ங்கிறது 59 ஆகுது. அப்ப படிச்ச ஏதோ ஒண்ணு மறக்குது, ஒழுங்கா அந்த ஏரியா படிக்கல. அப்படியே தூக்கி வச்சுட்டு திரும்ப தூக்கி மூலையில போடணும். திரும்ப 10 நாள் கழிச்சு அதே இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கையோட அழுக்கு பட்டு அழுக்காகும். கொஸ்டின் பேப்பரை பென்சிலால பேனாவால கிறுக்கி அழுக்காக கூடாது. மினிமம் 4 ட்ரிப் போடணும் ஒரு செட்டை. ஒரு 40 செட்டு 160,000, இல்ல 20 செட் எடுத்து வச்சிருக்கீங்க 80,000. ஒரு கொஸ்டின் பேப்பரை 4 ட்ரிப் அப்படி போடும்போது எந்த இடத்துல தப்பு வருது? சிறுபஞ்ச மூலத்துல தப்பு வருது தமிழ்ல. அப்ப அதை நான் படிக்கலன்னு அர்த்தம். அதை திரும்ப படிக்கணும். இதுதான் ஸ்கோரை கூட்டுறது. ஸ்கோரை கூட்டுற டெக்னிக் இதுதான். எல்லாருக்கும் மினிமம் மார்க் வந்துடும், 50 60 வந்துடும். அதுக்கு மேல கூட்டணும். அதுக்குதான் இந்த டெக்னிக். சரியா? நான் அதாவது இது வந்து எல்லாருக்கும் காமனா அடாப்ட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு ஏரியால தப்பு வரும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஏரியால தப்பு வரும். யாரு எந்த ஏரியா படிக்கலையோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணணும். வெரி சிம்பிள். டெட்டை கண்டு பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அது வேலை பார்க்குற டீச்சர், கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற டீச்சர் அவ்வளவு பேரும் 1 லட்சம் பேர் சுப்ரீம் கோர்ட் வேற ஜட்ஜ்மெண்ட் போட்டான், வெளியே தள்ளுன்ட்டான். ஆக்சுவலா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்ன, எதுக்கு டெட் வந்துச்சுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஎட் முடிச்சிருக்காங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 40 வயசுல 45 வயசுல அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அன்னைக்குரிய என்வரான்மெண்ட், அன்னைக்குரிய சிலபஸுக்கு அந்த டீச்சர்ஸ் அடாப்ட் ஆக மாட்டுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ அதுக்கு அடாப்ட் ஆகணும். அப்ப டெட் பாஸ் பண்ணி இவ்வளவு நாளைக்குள்ள அவங்க சர்வீஸுக்கு போகணும். இதுதான் அதோட ஒரிஜினல் பர்பஸ். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அதோட ஒரிஜினல் பர்பஸ். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், யார நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க நம்புங்க. ஒய்பியையோ கனிஷ்டனையோ இல்ல உங்க வீட்டுல உள்ள அம்மா அப்பாவையோ வீட்டுக்காரரையோ கையில இருக்கிற மெட்டீரியலையோ, அதெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ப கூடாது. நம்மள நம்பணும். நம்ம படிப்பு நம்மளுடைய உழைப்பு, நம்ம படிப்பு நம்மளுடைய உழைப்பு நம்புங்க, கண்டிப்பாக அடிக்க முடியும். இதுல ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2 விஷயம். இந்த 2 விஷயம் நீங்க எந்த எக்ஸாம்னாலும் எழுதுங்க, டெட்னாலும் சரி, டிஆர்பினாலும் சரி, பேங்க் எக்ஸாம்னாலும் சரி, டிஎன்பிசினாலும் சரி, யூபிஎஸ்சினாலும் சரி, 2 விஷயத்தை மறக்கவே கூடாது. 1, டெய்லி ப்ரிப்பரேஷன். வீட்டுல நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதுக்குன்னு உரிய டைம் அலாட் பண்ணியே தீரணும். மினிமம் ஒரு 1 hour. இது எப்படின்னா, நீச்சலே தெரியாத ஒருத்தனை ஒரு 200 அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்துல தூக்கி தள்ளி போட்டாங்க. இதுதான் கான்செப்ட். சிம்பிளா தள்ளி விட்டான். நீச்சல் தெரியாதவனுக்கு, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னு தெரியாது, அப்படி தள்ளி விட்டுட்டான். 200 அடி ஆழம் உள்ளதுல 100 அடிக்கு தண்ணி இருக்கு. நான் வச்சுக்கங்க, இமேஜின் பண்ணி பாருங்க, 100 அடிக்கு தண்ணி இருக்கு. அவன் தள்ளி விட்டவன் உளுந்த வேகத்துல 100 அடியில இருந்து 60 அடிக்கு கீழே விழுந்துட்டான், கீழே இறங்கிட்டான். நம்ம பாடி கீழே இழுத்துட்டு போயிடுச்சு. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக
தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கையை மேலேங்களே அடிப்பான். அடிப்பானா இல்லையா? அதே வேகத்தை அப்படியே மேல வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. 60 அடியில இருந்து அவன் 80 அடி வந்துருவான். அந்த 80 அடியில இருந்து 1 செகண்ட் கையை விடுவான். ஒரே 1 செகண்ட் தான். ஏன்னா வலிக்கும், அப்படிதானே? கையை விடுவான், தப்புன்னு 10 அடி கீழே இறங்கிடுவான். ஒரு நாள் நீங்க பிரேக் விட்டீங்க, 10 நாள் பின்னாடி போயிருங்க. இதுதான் கணக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமோட லாஜிக்கே தான். நீங்க எந்த எக்ஸாம் படிக்கீங்கிறது மேட்டரே கிடையாது. லாஜிக் தான். ஒரு நாள் கூட ப்ரிப்பரேஷனை, அது படிப்போம் பிராக்டிஸோ மிஸ் பண்ணவே கூடாது. சரியா? இது நம்பர் 1. நம்பர் 2 மறக்க கூடாது. எக்ஸாம் ஹால்ல உங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஒருத்தன் தலையை அறுத்துதுல ரத்தம் சொல்லிட்டு இருக்கும். அந்த காரணத்துல நீங்க உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எழுதும். Can you believe this? தலையை அறுத்து தலை ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொடூரமான உதாரணமா இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க. அதுல நமக்கு எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு, அதுல உட்கார்ந்துருக்கோம். எந்த சலனமும் இருக்கக்கூடாது. இது காலேஜ் எக்ஸாமோ ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. முந்தின நாள் ராத்திரி 12 மணி வரையும் படிப்பாங்க. அவங்க எல்லாம் அவுட்னு அர்த்தம். சண்டே எக்ஸாமா, ஃப்ரைடே ராத்திரியோட ஸ்டாப் பண்ணிடணும். சாட்டர்டே மைண்ட ஃப்ரீ ஆக்கணும். இந்த மைண்ட ஃப்ரீ ஆக்குறது ஆளுக்கு ஆளு மாறும். சிலருக்கு சண்டை போட்டா மைண்ட் ஃப்ரீ ஆகும், சிலருக்கு தியேட்டருக்கு போனா மைண்ட் ஃப்ரீ ஆகும், சிலருக்கு பிரேயர் பண்ணா சர்ச்சில் உட்கார்ந்தா மைண்ட் ஃப்ரீ ஆகும், சிலருக்கு அப்படி இல்லை, நிம்மதியா கிடந்து தூங்கணும்பா இருக்கு. இது டிபெண்டிங் அப்பான் தி ஹியூமன் பீயிங். என்ன செஞ்சா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆகணும் உங்களுக்கு தான் தெரியும், அடுத்தாலும் தெரியாது. அதை செய்யணும். எந்த எக்ஸாம் எழுதுங்க, இந்த 2 டெக்னிக்கை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எனி எக்ஸாம் அடிச்சு கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிய நம்ம முதல்வர் ஒய்பிஏ செயலர் கணேசன் மற்றும் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.